டாக்குமெண்ட் எடுத்து விஓ விட்டு போயிருக்காங்க, கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்தால் கூட இந்த ரோடு வந்து அப்படியே பல்ஜ் ஆகி போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா ரோடு அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இங்கே ரோடு இப்போ வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே திமுக ஆட்சி எதுவும் நல்லா நடக்காதனால தமிழக வெற்றிக்கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்து எங்கள் கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடு சட்டமன்ற தொகுதி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வர 100வது வார்டு தமிழக வெற்றி கழகம் வார்டு செயலர் கார்த்தி பேசுகிறேங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 25 வருஷத்துக்கு மேலே ஒரு 30 குடும்பம் அண்ணாபுரம் ஏரியாவில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பட்டாணிங்கிறது ஒன்று கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னென்னு பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு இது பாறை நிலத்தை சேர்ந்தது, இங்கே தாராளமாக இங்கே குடியிருக்கலாம்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இவங்க பட்டா கேட்டு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தண்ணி போகிற இடம், நாங்கள் பட்டா கொடுக்க முடியாதுங்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது இவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் எடுத்து விஓ விட்டு போயிருக்காங்க, கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இது பார்த்துட்டீங்கன்னா இது ப்ராப்பராக பாறை நிலத்தை சேர்ந்தது இது இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க 25 வருஷத்துக்கு மேலே அவங்க குடியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது. இப்போ கடைசியாக ரோடு கூட அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணி ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் சொல்கிறது இப்போ அது அவங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்டில் பாறை நிலம்னு சொல்லி ப்ராப்பராக இருக்குது. அவங்க இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா இதுவும் இப்போ வரைக்கும் அவங்க வரி கட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களால இந்த பட்டா மட்டும் எப்பயுமே அவங்களால வாங்க முடியல. இதெல்லாம் தாண்டி 2021 எலெக்ஷன் டேட் அறிவிக்க முன்னாடி அவங்களுக்கு அவங்க பக்கத்து இருக்க 250 வீட்டு பக்கம் பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த 30 வீட்டை மட்டும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கொடுக்காம இருக்காங்க. கல்வி வசதி பார்த்துட்டிங்கன்னா இங்கே எப்படின்னா, நான் இந்த கணேஸ்வரம் மிடில் ஸ்கூலில் படிச்சுட்டு 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. இப்போ வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா அங்கே மிடில் ஸ்கூலில் தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து 8th வரைக்கும் தான் இருக்குது. இங்கே 8th அப்புறம் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னா இங்கேருந்து செட்டிப்பாளையம் 12 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குங்க. இல்லைன்னா மலுச்சம்பட்டி 10 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் படிக்க வேண்டியிருக்கு. ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு வரைக்கும் என்னன்னா, இங்கே ஒன்று மேல்நிலை பள்ளியாக உயர்த்தி கொடுக்கணும், இல்லை உயர்நிலை கல்வியாக உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி இங்கே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கேட்டு இருக்காங்க. இதை பண்ணி கொடுத்தா இங்கே ரொம்ப மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். நிறைய பெண்கள் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே ஒன்று மேல்நிலை பள்ளியில் உயர்நிலை பள்ளியாக கொடுக்கணும்னு சொல்லி இங்கே மக்களுக்கு வரைக்கும் இருக்குது. சாலை வசதி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குண்டு குடியமாக தான் இருக்குது. இங்கே போட்டு கொடுக்குற ரோடு எதுவுமே தரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தரமாக இல்லை. ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்தால் கூட இந்த ரோடு அப்படியே பல்ஜ் ஆகி போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா ரோடு அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இங்கே ரோடு இப்போ வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து வசதி பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக வசதின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. இங்கே கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. இங்கேயும் இப்போ மக்கள் தொகை ரொம்பவும் பெருசாக வளர்ந்துட்டே இருக்குது. இங்கே போக்குவரத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாங்கள் இங்கேருந்து போத்தனூர் போகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா நாங்கள் சிக்கோ போகிற மாதிரி இருக்குதுங்க. இங்கே எங்களுக்கு பஸ் வருது பார்த்தீங்கன்னா டைமிங் தான் பஸ் 2 பஸ் இருக்குது. அதை தாண்டி மக்கள் ஸ்கூலுக்கு போகிறதும் சரி, இல்லை இங்கே ஏதாச்சும் நமக்கு ஒரு எமர்ஜென்சினோ இங்கே கரெக்டான எங்களுக்கு பஸ் வசதி இங்கே கிடையவே கிடையாது. அதனால் மக்கள் கோரிக்கை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, செட்டிவாளை ரூட்டில் போகிற பஸ் 2 பஸ் இந்த பக்கமும், சிக்கோ மலுச்சம்பட்டிலேருந்து வர பஸ் 2 பஸ் இந்த பக்கம் விட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பை கிடங்கு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே குப்பை கிடங்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது ரொம்ப இங்கே மக்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று சாயங்காலம் கூட, இப்போ வரைக்கும் கூட நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்துச்சுங்க. இதனால மக்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப நாங்கள் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக நம்ம கோவை தெற்கு மாவட்ட விக்னேசன் மூலியமா நாங்கள் நிறைய போராட்டங்கள் கூட நடத்தியிருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு ஆக்ஷன் வரும்னு நம்பிட்டு இருக்கோம். இது சீக்கிரம் எடுத்தாங்க மக்களுக்கு ரொம்ப நல்லது. இங்கே ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அவங்க வெளியே போய் விளையாடணும். சுத்தமான காற்றுங்கிறது இங்கே சுத்தமாக இங்கே கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி எதுவும் நல்லா நடக்காதனால தமிழக வெற்றிக்கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்து எங்கள் தங்க தளபதி கட்சி ஆரம்பித்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா செய்யணும்னு அவ்வளோ பெரிய ஊதியத்தை விட்டுட்டு இங்கே வர்றாரு. அவர் மூலிமா எங்களுக்கு நம்ம கோவை தெற்கு மாவட்ட செயலர் விக்கியன் இங்கே நிறையா நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இங்கே கிணத்துக்கடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நின்று அவரை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்குது. இங்கே இவர் ஜெயிச்சார்னா மேலிடத்த தளபதி ஜெயிச்ச மாதிரி எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அது இவங்க 2 பேரும் நல்ல முடியும்னு எங்களால் முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம்.